மற்றும் ஆர்எம்ஓ அவர்களையும் மற்றும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் மின்சாரத்துறை பாடல்களால் ஊட்டிய ஆர்டிஓ அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்கவும் மற்றும் விழிப்புணர்வு பெற வந்திருக்க நீலகிரி மாவட்ட ஊட்டி பள்ளி குழந்தைகளையும் நிகழ்ச்சிக்கு சிறப்புற இந்நிகழ்ச்சி வெளிக்கொண்டு செல்ல வந்திருக்கும் ஊடகத்துறை நண்பர்களையும் பெரியும் வருக வரவேற்று வருகிறேன். நன்றி, வணக்கம். மன்னவா போதையின் தீமையை நீரை உணர்வதா வாழ்விலோ நிம்மதி. நாள் முழுதும் போதையில் நீ உணரும் தீச்செயலை தவித்திடு நீ வாழ. கேளடா மன்னவா போதையின் தீமையை நீயதை உணர்வதால் வாழ்விலோ நிம்மதி. செய்யும் துரோகம் உன் குடும்பத்தில் தான் நாள்தோறும் சோகத்தை உருவாக்குமே. நாம் வாழும் இல்லை சார், ஒரு ட்ரை பண்ணால் நான் ஒரு ஸ்டட் மாதிரி ஆகும், அதெல்லாம் இல்லை. நீங்கள் அது கிட்டத்தில் போனீங்கன்னா யுவர் லைஃப் வில் கோ அவே. ஸோ தயவுசெய்து யூ ஷுட் நாட் ஈவன் கோ நியர் ட்ரக்ஸ். ட்ரக்ஸ் ஆர் வெரி 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 டேஞ்சரஸ். என்டையர் உங்கள் லைஃபே டேஞ்சரஸ் ஆகுது. நாட் ஜஸ்ட் யுவர் லைஃப், உங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப கஷ்டமாகுது. நீங்கள் ட்ரக்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா என்டையர் யுவர் ஃபேமிலி வில் பி ஸ்பாயில்ட். ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட கேட்கிற விஷயம், இப்ப நம்ம எதுக்காக இந்த இடத்துல கூடி இருக்கோம்? சே நோ டு ட்ரக்ஸ். ட்ரக்ஸ் நமக்கு தேவை இல்லை. ஏன்னா அது என்ன பண்ணிருக்கு, நம்மளோட வாழ்க்கையை சீரழிக்குது இல்லையா? அதுக்கு நம்ம நோ சொல்றதுக்காக இங்க வந்திருக்கோம். இதை அனுசரிக்க வந்திருக்கோமா? இல்ல நான் இனிமேல் ட்ரக்ஸே எங்க நீலகிரி மாவட்டம் இருக்காது, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் சொல்லி கொண்டாட வந்திருக்கோமா? சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமா சொல்லலாமே. கொண்டாட வந்திருக்கோம். சரி, ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி. இப்ப என்கிட்ட ஒரு கவர் இருக்கு, உள்ள ஒரு ஃப்ரேம், ஒரு எம்டி ஃப்ரேம் இருக்கு. இந்த கவர்ல ஒரு கார்டு இருக்கு. சரிங்களா? ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி தான். ஒரு ஃப்ரேம் இருக்கு, ஒரு கவர் இருக்கு, ஒரு கார்டு இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க, கார்டு தப்பா, கார்டு யூஸ் பண்ற தப்பு தானே. இப்ப நிறைய மொபைல்ஸ்ல எல்லாமே, ஏன்னா இது கூட அடிக்ஷன் தான், மொபைல்ஸ்ல கூட என்ன பண்றாங்க, எல்லாரும் கார்டு வச்சு விளையாடுறாங்க. அப்ப அது தப்பா? கேட்டா கண்டிப்பா தப்பு தான். ஆனா இந்த கார்டை வச்சு உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்கேன். எப்படி தெரியுமா? இப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய கார்டை வச்சுட்டேன், கவர் வந்து எம்டி கவர். என்கிட்ட இருக்கக்கூடிய கவர் எம்டி கவர். இப்ப இந்த எம்டி கவர் என்ன பண்றேன்னா இங்க வச்சுட்டேன். இப்ப என்கிட்ட இருக்கிறதான இந்த கார்டு, இந்த கார்டை எடுத்து இந்த ஃப்ரேம்குள்ள போட்டு, சரிங்களா? இந்த கார்டை எடுத்து இந்த ஃப்ரேம்குள்ள போட்டாச்சு. திரும்பவுமா என்ன பண்றேன், இந்த கவர்க்குள்ள இந்த ஃப்ரேமை உள்ள போட்டாச்சு. சரிங்களா? இப்ப உள்ள போட்ட உடனே நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன், ஒரு 2 செகண்ட்ஸ். சரிங்களா? ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி திரும்ப என்ன பண்றேன், இந்த ஃப்ரேம்ல இருக்கிறதான அந்த கார்டு அப்படியே வெளியே எடுக்கிறேன். ஓகே, இப்ப இருக்கிறதான அந்த கார்டை வெளியே எடுத்தாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம் சார். இப்ப நான் என்ன பண்ணேன்னா இந்த கவரை நான் சாரோட கையில கொடுக்க போறேன். சார் ப்ளீஸ் கொஞ்சம் கை நீட்டுங்க சார். இதோட வச்சுக்கீங்க, கை நீட்டு. இப்ப அந்த கவரை அங்க வச்சாச்சு. இப்போ என்கிட்ட இந்த இடத்துல இருக்கிறதான இந்த கார்டு அப்படியே ஃப்ளை ஆகி அங்க போகுது. சரிங்களா? பாத்துறாங்களா? இவன் என்ன பண்றேன், இந்த கவர்ல இருக்கக்கூடிய என்னோட கார்டை வந்து என்ன பண்றேன், ஃப்ளை ஆகி அங்க போக வைக்க போறேன். சரிங்களா? பாத்துறாங்களா எப்படி ஃப்ளை ஆகுதுன்னு சொல்லி இந்த கார்டு இவன் கையில நல்லா இருக்கு. இந்த கார்டை பாத்தீங்க, இப்ப அப்படியே வச்சு க்ளோஸ் பண்றேன். கவர்ல இருக்கிறதான ஃப்ரேம்ல இருக்கிறதான கார்டை கையில எடுத்துட்டேன். இங்க இருந்து பாத்தீங்க போயிடுச்சு. நம்புறீங்களா நம்பலையா? நம்புறேன்ற ஒரு கைத்தட்டத்தை கொடுக்கலாமே, ஒரு கைத்தட்டு சார் ப்ளீஸ். ஓபன் பண்ணி பாருங்க.
ஒரு கிளாப் பண்ணலாமா? இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த கார்டு தான் நீங்களும் நான் வெளியே இருக்க வரைக்கும் ஃப்ரீயா இருக்க முடியும். இந்த ஃப்ரேம் தான் ட்ரக்ஸ். இதுக்குள்ள போய் அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா வேற ஒருத்தரோட உதவி இல்லாம உன்னால வெளியே வர முடியும். கரெக்டா? அதுக்காக தான் இவ்வளவு பாடுபடுறோம், இவ்வளவு அவேர்னஸ் ப்ரோக்ராம். இந்த கவர் வந்து உங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி. இப்ப இத்தனை அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்து உங்களை என்ன பண்றோம்? விடுவிக்கிறோம். ஏன் சார் கேட்டு கொடுத்தனா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த நீலகிரி மாவட்டத்துல இல்லையா? நம்ம டிபார்ட்மெண்ட்காக சத்தமா கை தட்டி கொடுக்கலாமா? தேங்க்யூ தேங்க்யூ. அப்பச்சோன்னு சொன்னாங்க, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, உங்க பப்பட்ட காணுமே. என் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு உங்களோட பேசணும்னு சொல்லி காலையில இருந்து. இனி உங்களோட பேசணும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. பேசிடலாமா? கூப்பிடலாமா? ஆனா என் ஃப்ரெண்ட கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் சொல்ற வார்த்தை, அண்ணா நீங்க என்கிட்ட பேசணும்னா மாஸ்க் போட்டு தான் பேசு. ஏன்னா எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? அதனால மாஸ்க் போட்டு தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. மாஸ்க் போட்டுடலாமா? ஓகே. எல்லாமே இந்த தீமை அளிக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் தெரியுமா? என்னப்பா பண்ணும்? நம்ம எல்லாத்தையும் அழிச்சு போட்டுறோம்னா. அப்படியாப்பா? இததான் நீ சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தியா? ஆமாண்ணா, நான் சொல்ல நினைச்சேன், நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? ஐயோ, நான் தான் நீ சொல்ல விடலையா? ஆமாண்ணா ஆமாண்ணா. சரி, இன்னும் என்னென்ன விஷயம்லாம் நீ கத்து வச்சிருக்கிற, எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லலாமே. கண்டிப்பா நான் சொல்லிடுறேண்ணே. ஓகே ஓகே ஓகே, சொல்லுப்பா. அண்ணா இப்போ ஏன் வந்து ட்ரக்ஸ் எல்லாத்தையும் அவங்க தடுக்கணும்னு சொல்றாங்க தெரியுமா? ஏன், எதுக்காக? நீ சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். ஏன்னா அது மனுஷரோட உயிரை பூரா அழிச்சிருவானே. ஒரு உயிரோட வேல்யூ தெரியுமா? தெரியுமா? தெரியும்பா. அதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த உயிரை என்ன பண்ண முடியாது. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரை காப்பாற்ற முடியாது. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு கோடிக்கணக்குல செலவு பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, அந்த உயிரை நம்ம காப்பாற்ற முடியாது. இறந்து போயிட்டோம்னா திரும்ப நம்ம கொண்டு வர முடியாது. கரெக்ட். இப்போ இந்த ட்ரக்ஸ் என்ன பண்ண தெரியுமா? எல்லாத்தோட உயிரையும் எடுத்துருது. அதனால தான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறதால எல்லா அவல்துறை இருக்கும். நமக்கு தெரியும் ஒவ்வொரு உயிரோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி. கரெக்டா? உயிரோட வேல்யூ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சனால தான் இன்னைக்கு ஊரா போய் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றோம். ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுனால நமக்கு மரணம் நிச்சயம். அப்படியாப்பா? கண்டிப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்க மரணத்தோட வாசப்படியில போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்படியா தம்பி? சரி, இது என்ன பண்ணலாம்? இந்த ட்ரக்ஸ் எல்லாம் முற்றிலுமா நம்ம ஒழிச்சிட்டோம்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குங்க. அப்படியா தம்பி? நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? கண்டிப்பாங்க. எப்படி தெரியுமா? ட்ரக்ஸ் யூஸ் பண்றதால நம்ம ஆயுள் காலம் குறைஞ்சு போயிடுது. இப்ப நிறைய பேர் ஸ்மோக் பண்றாங்க, நிறைய பேர் குடிக்கிறாங்க, தேவையில்லாத போதை வஸ்துக்களை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்படி அவங்க யூஸ் பண்றதால என்ன நடக்குது தெரியுமா? என்னப்பா நடந்துட்டு இருக்கு? அவங்களுடைய வாழ்வு ஃபுல்லா அழிஞ்சு போயிடுது. அவங்களுடைய எல்லா உடல் உறுப்பும் எல்லாம் கெட்டு போயிடுது. அதனால அவங்க வாழ்க்கை முழுசா அழிஞ்சு போயிடுது. மனுஷன் ஒரே ஒரு டைம் தான் பிறக்கிறாங்க, ஒரே டைம் தான் வாழ்றான். திரும்பமா அவன் இதே இடத்துக்கு பிறந்து இதே மனுஷனா வர போறது கிடையாது. கரெக்டா? ஒரு கை தட்டு கொடுக்கலாமே. மனுஷன் ஒரே டைம் தான் பிறக்கிறான், ஒரே டைம் தான் மனுஷன் வாழ்றான். திரும்பமா ஒரு டைம் நம்ம யாரும் பிறந்து வர போறது கிடையாது. இதே மாதிரி நம்ம திரும்ப யாரும் வந்து இதே இடத்துல படிச்சு இதே குடும்பத்துல இருந்து இதே நீலகிரி மாவட்டத்துல வர போறது கிடையாது. ஒரே ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா ட்ரக்ஸ் இல்லாம சந்தோஷமா வாழணும். தெரியுமாண்ணே? அப்படியாப்பா? சரிப்பா, நீ சொன்னதுல நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன்ப்பா. தேங்க்யூண்ணே. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா அடுத்ததாக அடிஷனல் கலெக்டர் ஐயா அவர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் நினைவு பெற்று வருகிறார். தொடர்ந்து டி அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் வழங்குகிறார். தொடர்ந்து என்ஜிஓ திரு சுரேஷ்
அவர்களுக்கு நமது நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். நன்றி ஐயா. இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை, பத்திரிகை நண்பர்களை, பள்ளி ஆசிரியர்களை, குழந்தைகளை, அரசு அதிகாரிகளை, தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்த நண்பர்களை மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள் போன்ற பொதுமக்கள் பிரதிநிதிகளை உங்கள் அனைவருக்கும் மாவட்ட காவல்துறையின் சார்பாக என்னுடைய காலை வணக்கங்கள். இது ஒரு அவசர காலமாக இருக்கிறதுனால இம்பேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தடுத்து ஓடிட்டு இருக்கிற ஒரு வேகமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். யாருக்குமே பொறுமை இல்லை, பொறுமையாக இருக்க சூழ்நிலையும் நமக்கு இல்லை. அதனால தானே என்னவோ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துறது கூட நம்ம வேகமாக நடத்தி முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். குழந்தைங்களுக்கும் கேட்குற பொறுமை இல்லை, ப்ரோக்ராம் நடத்துகிறவங்களுக்கும் சீக்கிரமாக நடத்தி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமாக எடுத்துக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை. கஷ்டமோ சந்தோஷமோ எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதனால் என்ன, நாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி கிடையாது. வாழ்கிற வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழணும் அப்படின்னா நமக்கு முன்னோர்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இப்போவும் குடும்பத்தில் மீடியாக்கள், சினிமாக்கள் எல்லாமே வந்து ஹீரோயிஸ் தான் வேறு மாதிரி காமிக்கிறாங்க. ஏதோ பெரிய ட்ரக் லாடு இல்லை ஏதாவது ட்ரக் சேல் பண்ணுறவங்க வந்து சீக்கிரமாக பணக்காரன் ஆகிறாங்களாகும், அவர் தான் ஹீரோவா, என்ன எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியோ காண்பிக்கக்கூடிய வேறு ஒரு உலகத்தை நாம் இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான ஹீரோக்கள் யாருன்னா நம்ம அடிஷ்னல் கலெக்டர் மாதிரி இருக்கக்கூடியவங்க தான். அவங்க தான் நிரந்தரமான ஹீரோக்கள். அவங்களால தான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மேடையிலிருந்து அட்வைஸ் பண்ண முடியுது, இந்த மாவட்டத்தை வழிநடத்த முடியுது. ஸோ இந்த மாதிரி ஆட்களை வந்து நாம் ஹீரோவாக என்றைக்கு எடுத்துக்க பழகிறோமோ அன்னைக்கு தான் வந்து வாழ்க்கையில் சரியான பாதையில் போகிறோம் அப்படிங்கிறது போவோம். குழந்தைகளுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து பல மாவட்ட நிர்வாகங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ குழந்தைகள் வந்து அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு தயங்கிறாங்க. தயவுசெய்து உங்களுக்கு வந்து இப்போ இவ்வளோ சிரமப்பட்டு இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம். உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு நம்பருக்காக கூப்பிடல. இங்கே வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே நல்லவங்க தான். இதில் யாருமே வந்து ஒரு சில குழந்தைகள் கூட வந்து நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்குது. ஆனால் உங்களுக்கென்று மிகப்பெரிய சமுதாய பொறுப்பு இருக்கு. குழந்தைகள் தான் நாளைய இந்தியா, பில்லர்ஸ் ஆஃப் இந்தியா. நம்முடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 30 லட்சத்துக்கு அதிகமான குழந்தைகள் போதைப் பொருள் பழக்கத்துக்கு இந்தியாவில் வந்து அடிமையாக இருக்கிறாங்க. மனசில் பதியும். ஆனால் தவறான விஷயங்கள் ஏதோ ஒரு நம்ம அப்படின்னா நீங்கள் உங்கள் உடலுக்கு எது நல்லது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். டாக்டர் கரெக்டாக சொன்னாங்க, சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கும். ஆனால் எந்த ட்ரக் எடுத்தாலும் அது டெப்ரெஷன் தான் கிரியேட் பண்ணும். ஆரம்பத்தில் அது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் டிப்ரெஷன் தான் கொடுக்கும். எந்த ட்ரக்குனாலும் அது சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்கள வந்து மனநோயாளியாக ஆக்கிடும், ரொம்ப வருத்தப்பட வைக்கும். அது டெப்ரெசிவ் ஆட்டிடியூடு தான் கிடைக்கும். ஆனால் ஒரு உடற்பயிற்சி செஞ்சால் நிச்சயமாக ஃபஸ்ட்டு செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன் வந்து டோபமைன் தான். அது உங்களுக்கு சந்தோஷம். 898998900100. நீங்க நம்பர் யாராவது ரிப்பீட் பண்ணுங்க பாப்போம்.
இப்போ இந்த நம்பருக்கு நீங்க தகவல் சொல்றதுனால உங்களுடைய அடையாளங்கள், யாரு நீங்க பேசுனீங்க, யாரு தகவல் அளிச்சீங்க அப்படின்னு வேற யாருக்கும் தெரியாது. இது நேரடியா எனக்கு மட்டுமே வந்து சேரும். ஆனால் நீங்க நம்பிக்கையோட தகவல் கொடுக்கலாம். நீங்க செய்ய போற ஒரு பெரிய புரட்சி என்ன செய்ய போறீங்க குழந்தைங்களா? என்ன செய்யணும்? கரெக்டா சொன்னார். வெரி குட். யார் அந்த பையன்? வெரி குட். வாங்க வாங்க. நன்றி. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம், படிக்கிற நேரம்லாம் கொஞ்சம் குயிக்கா வாங்க. வருஷம் First prize speech competition 5 and 9th standard. இல்லங்க, அவங்களுக்கு முன்னால ஓவர்டேக்கா வராங்க. First prize. Standard first prize. Neeva 12th standard second prize. GHS school Indermatt Sharimar 12th standard first prize. Jana Jasmine 12th standard second prize. Second prize Shahad Kirti Palada. First prize Ooty. Release. All right. மருத்துவத்துறையை சார்ந்த அனைவருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களுக்கும், நம்மளோட பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எக்ஸசைஸ் பண்ணோம் இல்லையா? சரி, சில்ட்ரன் கிளாப். சொல்லியே. ஓகே, பாய் செட், கேர்ள் செட், கேர்ள் ஸ்டாண்ட், கேர்ள் ஸ்டாண்ட், பாய் ஸ்டாண்ட், boy stand, boy sit, boy sit, girl sit, girl stand, girl stand, girl stand, girl sit, boy sit. Okay. ஆகாது. யாரும் நேரம் நிற்க மாட்டீங்க, யாரும் எந்திரிக்க மாட்டீங்க. எங்க இருக்கீங்க எல்லாம்? கரெக்ட். தரையில படுத்துட்டு இருப்போம் இல்லையா? தரையில நீச்சல் அடிப்போம். கரெக்ட். கடல்ல போய் பஸ் ஓட்டுவோம். கரெக்டா? இதெல்லாம் ட்ரக்ஸ் ஆஃப் தான். கரெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? பர்ஃபெக்ட். அவ்வளோதான். இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம வி ஷுட் சே நோ டு ட்ரக்ஸ். தட்ஸ் ஆல். நம்மளை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க ட்ரக்ஸ்க்கு? ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் குட்டாக இருப்பாங்களா பேடாக இருப்பாங்களா? Friends can never be bad. Bad friends யாருமே கிடையாது. They are friends, right? அதான் அவங்க எல்லாருமே வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கவங்க, ஒரு விக்டிமா இருக்கவங்க. ஒன்று நம்ம இருப்போம், இல்லைன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ we have to save them.
you wanna hate me? Hey mama, 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 you wanna hate me? என்ன தெரியுது உங்களுக்கு எதனால? அழிந்து வரும் கலைகளில் சிலம்பமும் ஒன்று. அத தலையில தூக்கி நிப்பாட்டிருக்காரு இந்த இளைஞர். அது மாதிரிதான் அழிந்து கொண்டிருக்கும் போதையில் இருந்து தப்பிக்க வைக்கணும்னா உங்களால மட்டும்தான் முடியும். அருமையா சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அதற்கு வரிகளை தந்தவர் எங்களுடைய கவிஞர் சுரேஷ், நிதி கட்டுப்பாடு அலுவலர் உதய் அவர்களால் இந்த வரிகளால் என் மூலம் பாடப்படுகிறது. மரியாதை போகுதையா, ஊசிரிச்சா நிம்மதி போதுமையா. போதையாலே போதையாலே புத்தியும் போனதையா, மதியிழந்து மதியிழந்து நாசமா போவதையே. தைரியத்தை மற்றவரே புன்னகையை காணாம ஐயமாறையிற தைரியத்தை தொலைச்சுத்தான் போலைய வாழுற நாளிலக்கு மன்னவனே நாடறிந்த நாயகனே நம்பிக்கையின் குலவிளக்க நட்சத்திரமானவனே போதையால் என்னாச்சு ஓப்பினி என்னாச்சு போதையாலே போதையாலே புத்தியும் போதையா மதியிழந்து மதியிழந்து நாசமா போவதையே. அடுத்தும் வாடா நீயும் இறங்கி வாடா வந்துரு வந்துரு தாந்துரு வந்துரு வந்துரு தாந்துரு வல்லவா பாட்டு படிப்ப உடுக்கை அடிப்ப சாத்தானோட கூட்டில் அடைப்ப வந்துரு 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 நீலகிரி மாவட்ட காவல்துறை அமைக்கும் இந்த பெரிய மேடையில் இந்த மாதிரி ஒரு குடிகாரனுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி முதல்ல சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் பேசினவங்க எல்லாம் அவங்கவுங்க குடிச்சா என்ன ஆகுன்றதை பற்றி பேசினாங்க. ஆனால் நான் யாருன்னு கேட்டிங்கன்னா குடினால் பாதிக்கப்பட்ட ஒரு நண்பன். உங்களுடைய எல்லாம் என்னோட பிள்ளைகள் தான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு கூடலூரில் கூடலூரில் நீலகிரியில் தமிழ்நாடு ஆல் இந்தியா வைஸில் ஆல் வேர்ல்டு வைஸில் ஒரு அமைப்பு இருக்குது. அதோடைய பேர் ஆல்கஹாலிக் அனானிமஸ். அந்த அமைப்பில் சேர்ற வரைக்கும் நான் குடிச்சு இப்போ எல்லாமே சொல்லிட்டு போனாங்க குடினால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் அவங்க யாருமே. ஆனால் நான் குடினால் பாதிக்கப்பட்டு ரோட் சைடில் படுத்து சொந்த தொழில் பண்ண முடியாமல் என்னால் மிகப்பெரிய என்னோட குடும்பம் பாதிக்கப்பட்டு என் குடும்ப தெருவு ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க.
இப்போ சார் சொன்னார் 20 வருஷம் பின்னாடி போவாங்க, 20 வருஷம் அதுக்கு மேலேயே போயிடுவாங்க. ஏன்னா நான் ஒரு 30 to 40 ஏஜ் மனுஷனோட நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் வாழக்கூடிய காலகட்டம், நல்லா தொழில் பண்ணி ஸ்கூலெல்லாம் முடிஞ்சு ஒரு தொழில் பண்ணி வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் பிராண்டி ஷாப் பக்கத்துலேயே ஹோட்டல் வச்சுருந்தேன். அந்த பிராண்டி ஷாப் பக்கத்தில் ஹோட்டல் இருந்ததுனால தான் குடிச்சேன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா அதனால இல்லை குடித்தது. குடி வந்து ஆல்கஹாலிக் அனானிமஸ் என்ற அமைப்பில் வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு தெரியல. அது வந்து ஒரு நோய் அப்படின்றது இங்கே ஆல்கஹாலிக் அனானிமஸ் என்ற அமைப்பில் வந்தபோது தெரிஞ்சது. அதனால் அந்த ஆல்கஹாலிக் அனானிமஸில் வந்து சேர்ந்த பிறகு எனக்கு குடின்ற அந்த பழக்கத்தில் நான் விளங்கிட்டேன். அது எல்லாம் ஊட்டியில் கோத்தகிரி, குன்னூர், இடுவட்டி, நிறையா கூடலூரில் பொறுத்தளவு ஒரு 6-7 இடத்துல, பையன்கொல்லி, எருமாடு, பந்தலூர், சேரம்பாடி, தேவாலா, தேவசோலா, விட்டு ஒழிக்கணும் கெட்ட பழக்கத்தை, நீ கட்டி காக்கணும் நம்ம சமூகத்தை. வேணாம் போத மாறும் பாரு, அதை ஓரம் கட்டி வச்சுட்டாக்க உலகத்துல நீதான் மேல. விட்டு ஒழிக்கணும் கெட்ட பழக்கத்தை, நீ கட்டி காக்கணும் நம்ம சமூகத்தை. விட்டு ஒழிக்கணும் கெட்ட பழக்கத்தை, நீ கட்டி காக்கணும் நம்ம சமூகத்தை. படிக்கிற வயசுல கத்துக்கணும் ஒழுக்கத்தை, எதுக்கு நீ தேடி போறதா போத பழக்கத்தை. கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற பெற்றோர பாருடா, ஊரோட வாழ்க்கையில் நல்ல பாருடா. அடிக்கடி வாயில தான் போட்டுக்காத வாங்க பாட்டு, டாக்டர் ராக்கெட்டில வச்சுக்காத ஆன்சி ஸ்டாக்கர், அவரேச பையனி வளர்த்துக்காத கல்யாணம் கையாடா சீரம். நீ வேற போற நாளை இருக்குது பூமியில் வாழ, எல்லா சீக்கிரம் நீ மேல போற. உனக்கு நாளை இருக்குது இந்த பூமியில் வாழ. விட்டு ஒழிக்கணும் கெட்ட பழக்கத்தை, நீ கட்டி காக்கணும் நம்ம சமூகத்தை. விட்டு ஒழிக்கணும் கெட்ட பழக்கத்தை, நீ கட்டி காக்கணும் நம்ம சமூகத்தை. நரம்புல ஊசி போட்டு நாசம் ஆகுற, உடலுல கெட்டுதான சாகுற, மாநிலத்தாவி சரக்க தேடி ஓடுற, அழகனும் போதைக்குத்தான் அடிமையாக வாழுற. கண்டு கண்டு போதையால உன்னோடைய மூச்சடங்கும், கண்டுக்க ஆளில்லாம பரிகரிக்கும் குடும்பம். மண்ணுல உள்ள மூடி சொந்தவங்க கதறியலும், ஏண்டா சீக்கிரம் நீ மேலோகம் போற. உனக்கு நாளை இருக்குது இந்த பூமியில் வாழ, ஏண்டா சீக்கிரம் நீ மேலோகம் போற. உனக்கு நாளை இருக்குது இந்த பூமியில் வாழ. விட்டு ஒழிக்கணும் கெட்ட பழக்கத்தை, நீ கட்டி காக்கணும் நம்ம சமூகத்தை. விட்டு ஒழிக்கணும் கெட்ட பழக்கத்தை, நீ கட்டி காக்கணும் நம்ம சமூகத்தை. மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரு பரிசு வழங்கப்படுகிறது. அவருக்கு சார் உங்களுக்காக நாங்கள் செய்து கொடுக்கிறோம் சொல்லிக் கொடுத்த நமது இன்று இந்த கூட்டத்திற்கு சிறப்பான ஏற்பாடு செய்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும், இந்த கூட்டத்தை மாணவர்கள் அனைவரும் உற்சாகப்படுத்திய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், மற்றும் உங்களுக்கு சிறந்த அறிவுரை கூறிய நமது கூடுதல் ஆட்சியர் அவர்களுக்கும், மற்றும் வருவாய்த்துறை நண்பர்களுக்கும், இந்த பள்ளி குழந்தைகளை அழைத்து வந்த பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும், மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் போதை எதிர்ப்பு மையத்தைச் சேர்ந்தவர்களுக்கும், மற்றும் இந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும், பொதுமக்கள் மற்றும் லாரி, டாக்ஸி
கார் ஸ்டாண்ட் ஓட்டுநர்களுக்கும் இந்த அரங்கத்தை எங்களுக்கு வழங்கிய நிர்வாகத்திற்கும் ஒளி சிறந்த முறையில் அமைத்து கொடுத்த நண்பர்களுக்கும் மற்றும் இந்த அலங்காரங்கள் செய்து கொடுத்த நண்பர்களுக்கும் மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உதவிய பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு வந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் மாவட்ட காவல்துறையின் சார்பாக நன்றியை கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கடைசியாக ஜனகண மன கதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா